அப்போ ஒரு அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் வருகிறதோ அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டியது அரசியல் கட்சியினுடைய கடமை. நாங்க இது வரைக்கும் அப்படிதான் பார்த்திருக்கோம். நாங்க முப்பெரும் விழா நடத்தினோம். இப்ப சமீபத்தில் செப்டம்பர் 17 எங்களுடைய தலைவர் அவர்கள் வருகை இருந்து சிறப்புரையாற்றினாங்க. அப்ப எவ்வளவு பேர் வருவாங்க? நாங்க ஒரு 2 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா 2.5 லட்சம் பேர் வந்தாங்க. அப்ப அந்த நிகழ்வு 2 லட்சம் பேர் வர்றாங்கன்னா அதற்கான வாகன நிறுத்துமிடம், அந்த கூட்டத்திற்கான அமர்ந்து கூட்டத்தை கேட்கக்கூடிய அளவிற்கான பிரச்சார இடங்கள், அந்த மாதிரி இடங்கள் நாங்க தனியார் இடத்தை தேர்வு பண்ணி அந்த இடத்துல அனுமதி கேட்டு வாங்கி அந்த இடங்கள் கூட்டங்கள் நடத்தினோம். இப்ப வரக்கூடிய கூட்டங்கள் அந்த அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் என்பதை தாங்கள் தான் தீர்மானிக்கணும். அனுமதி கேட்கும்போது நாங்கள் 1000 பேர் கலந்துக்கிறேன்னு சொல்லுவதும் 2000 பேர் கலந்துக்கிறதும் ஓரளவுக்கு காவல்துறை அதை தீர்மானிக்கிறாங்க. எவ்வளவு பேர் வருவாங்கிறத தீர்மானிக்கிறாங்க. அதுக்கான பாதுகாப்பை காவல்துறை கொடுக்கறாங்க. இப்ப நீங்க நான் முப்பெரும் விழா நடத்தினா நீங்க எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தீங்க. அங்க வரக்கூடியவங்களுக்கு குடிநீர் பாட்டில் தொடங்கி பிஸ்கட்ல இருந்து என்ன அவங்களுக்கு தேவையோ, ஒரு கால யாராவது சுகர்ல இருந்தா கூட அவங்களுக்கு தேவையான வசதியில் நீங்க ஏற்பாடு செய்யப்பட்டதை நீங்க பாத்தீங்க. நான் அது குறையா சொல்லல. தயவு செஞ்சு யாருமே பத்திரிகைகளை குறைகளா எடுத்துக்க வேணாம். நீங்க இதே வேலுசாமிபுரத்துல சம்பவம் நடந்து அடுத்த நாள் பாத்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-2000 செருப்புகள் அங்க இருந்திருக்கும். ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல இருந்துச்சா? நீங்க யாராவது பாத்தீங்களா? ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும். செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சோ அதுதான் இருக்கும். வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். யார் கூட்டம் நடத்துறாங்களோ அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். இதை நான் குறைகளா சொல்லலை, திரும்பவும் சொல்றேன், அது குறைகளா சொல்லல. அவர்கள் அந்த இடங்களை அதை செய்திருக்க வேண்டும். தண்ணி வசதினா ஒரு 11 மணிக்கு கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல 12 மணிக்கு பேசுறதா பொதுச்செயலாளருடைய பேட்டி நீங்களே பத்திரிகையிலேயே தொலைக்காட்சியிலையும் போட்டிருக்கிறீங்க. 12 மணிக்கு நடக்க வேண்டிய கூட்டங்கள் 11 மணிக்கு வருகை இருந்திருக்காங்க. 10 மணில இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும், விசாரித்த வரைக்கும் 4 மணிக்கு அந்த இடங்கள்ல ஒரு 5000 பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் பொதுவான கருத்து. சில பேர் உங்ககிட்ட கூட நானும் பேசினேன், எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கேட்கும்போது கூட நீங்க சொன்னீங்க 4000 ஒரு 5000 பேர் இருக்கும். அப்ப அந்த குறித்த நேரத்தில் அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாலோ அல்லது 12 மணிக்கு சொல்லி ஒரு 4 மணிக்கு நடந்திருந்தாலும் இது போன்ற ஒரு அசம்பாவிதங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. அன்னைக்கு சனிக்கிழமை கரூர்ல சம்பள நாள். 5 மணிக்கு டெக்ஸ்ல வேலை முடிச்சு சம்பளம் வாங்கக்கூடியவங்க, வேலைக்கு போறவங்க, ஒரு பில்டிங் வேலைக்கு போறவங்க, கொத்தனார் சித்தாள் வேலைக்கு போறவங்க கூட 5 மணி 6 மணிக்கு முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடியவங்க அந்த இடத்துல பெருந்திரளா வருகின்றிருக்காங்க அப்படிங்கறது தான் பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. ஆகவே அந்த ஏற்பாடுகள் என்பது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும், அரசு கேட்கக்கூடிய இடங்கள் கொடுக்கும். நான் இன்னும் கூட கொஞ்சம் நீங்க வெளிப்படையா பிராக்டிக்கலா பத்திரிகையாளர்கள் நீங்க இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்கு. இப்ப அரசு கொடுக்க வேண்டிய இடங்கள் எவ்வளவு இருக்கு, எந்தெந்த இடங்கள், அந்த இடங்கள்ல கேட்கும்போது அரசு கொடுக்குது. இன்னும் கூட அது அரசியலா கூட சில நேரங்கள் எடுத்துக்கிறாங்க. இந்த இடங்கள் கேட்டா கொடுக்கல, அந்த இடங்கள் கேட்டா கொடுக்கல அப்படின்னு சொல்ல அரசு அது ஒரு அரசியலா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கேட்கக்கூடிய இடங்கள் நம்மளுடைய தலைவர் பேசக்கூடிய வரக்கூடிய மக்களுக்கு போதுமான இடமானு யார் தீர்மானிக்கணும்? அது அரசியல் கட்சிகள் தான் தீர்மானிக்கணும். இப்ப நாங்க தீர்மானிக்கிறோம் முப்பெரும் விழாவுக்கு 2 லட்சம் பேர் வந்தாங்கன்னா இந்த இடம் போதுமானது, தனியார் இடத்துக்கு போறோம். அது மாதிரி அந்த அரசியல் கட்சிகள் தான் இடங்களை தேர்வு செய்கின்ற பொழுது இந்த இடம் சரியா வருமா? அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காலி இடங்கள்ல ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட 11 இடங்கள்ல அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல அனுமதி கேட்கும்போது கொடுக்கறாங்க. அதனால இது குறைகளா நான் சொல்லல, குற்றச்சாட்டுகளா சொல்ல. இனி வரக்கூடிய நாட்களையாவது எல்லா அரசியல் இயக்கங்களுமே இது போன்ற தவறுகள் வராத அளவிற்கு சரி செய்து கொள்ள வேண்டும். மாற்றுக் கட்சியினர் கூட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செருப்புலாம் எப்படி வீசுவாங்க ஒரு தலைவர் மேல? ஜெனரேட்டரை யார் ஆஃப் பண்ணுவாங்க? ஜெனரேட்டர் ஒரு வீடியோ இருக்கு. முக்கியமா அதுல ஆபாச வார்த்தைகள்லாம் நிறைய ஆடியோ இதெல்லாம் வருது. அப்படி ஒரு மாதிரி ஒரு விஷயங்கள் பத்திரிகையாளருக்கு எல்லா தொலைக்காட்சிகளும் லைவ்ல வச்சிருந்தீங்க. ஆங்கில தொலைக்காட்சி, சில தொலைக்காட்சிகள், தமிழ் தொலைக்காட்சிகள் உட்பட எல்லாரும் லைவ்ல இருந்தீங்க. சில சோசியல் மீடியாவும் யூடியூப் சேனல் வரைக்கும் எல்லாரும் லைவ்ல இருந்தீங்க. அப்படி ஒரு சம்பவங்கள் அங்க இருந்திருந்தா உங்க கண்ணுல உங்க லைவ்ல எதுவும் படாம இருந்திருக்குமா? வெளிப்படையா பேசுங்க. அதாவது ஒரு அரசியல் கருத்துக்காக ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வி இன்னொரு இடத்துல கேட்கறது, நான் சொல்ற பதிலுக்கு இன்னொரு இடத்துல கேள்வி கேட்கறது இல்லாம, இது 41 பேர் இறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. பொதுவா ஒரு 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு, ஒரு துயர சம்பவம். அப்ப நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த இடங்கள்ல தவறு இருக்குங்கிறது சொல்ல வேண்டிய கடமை பத்திரிகைட்டையும் தொலைக்காட்சிகிட்டே இருக்கு. இப்ப நீங்க எல்லாரும் அந்த இடத்துல லைவ் வச்சிருக்கும் போது ஜெனரேட்டர் ரூம்ல போய் யார் ஆஃப் பண்ணிருப்பா? அந்த இடங்கள்ல நடக்கக்கூடிய இடங்கள்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு 10,000 பேரோ இல்ல 15,000 பேரோ 20,000 பேரோ 25,000 பேரோ இருக்கட்டும், அவ்வளவு பெரிய கூட்டங்களுக்குள்ள போய் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தரோ 5 பேரோ 10 பேரோ போய் அது மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்க முடியுமா? பிராக்டிகலா யோசிச்சுப்பார். இப்போ நீங்க ஒரு 30 பேருக்கு 50 பேர் பத்திரிகையாளர் இருக்கீங்க,
ஒருத்தரோ 2 பேரோ ஒரு தவறான ஒருத்தர் உள்ள வந்து உங்ககிட்ட ஒரு கருத்தை பண்ணாருன்னா நீங்க அதை அனுமதிப்பீங்களா? பொதுவான ஒரு கேள்வி கேட்கணும், எப்படி அனுமதிப்பாங்க? இப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் அந்த இடத்துல இருக்காங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்க அங்க இருக்காங்க. யார் அந்த இடங்கள்ல அது போன்ற ஒரு விஷமத்தனமான பிரச்சனையில ஈடுபடுறாங்களோ அப்ப அவங்க அந்த இடத்துல கேட்பாங்கல்ல, அந்த இடத்துல இருப்பாங்கல்ல. அது நீங்க முதல்ல பத்திரிகையில நம்ம தான் அதை பார்க்கணும். நம்ம லைவ்ல நீங்க எல்லாரும் போட்டீங்க, ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு ஆங்கிள் வச்சு லைவ் வந்துச்சு. இந்த ஜெனரேட்டர் ரூம் நீங்க பாருங்க, நீங்க எல்லாரும் நீங்க போட்ட லைவ் தான். வைக்கப்பட்டு இருந்த தடுப்புகளை பொதுமக்கள் உடைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது விஜயின் பரப்புரை ஏற்பாட்டு குழுவை சேர்ந்தவர் ஜெனரேட்டரை ஆஃப் செய்தார். இந்த காட்சியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பதிவு செய்துள்ளது. அதாவது இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க, வெளியில நிக்கிற கூட்டம் இருக்கு. ஜெனரேட்டர் ரூமை சுத்தியும் பாதுகாப்பா தகர வச்சு அடைச்சிருக்காங்க. வெளியில கூட்டம் இருக்கு. கூட்ட நெரிசல் ஏற்படுகின்ற பொழுது அதை தாங்க முடியாம அந்த கும்பல் வந்து அந்த தடுப்புகளை உடைச்சு உள்ள வர்றாங்க. உள்ள வரும்போது அந்த ஜெனரேட்டர் அங்க யார் அந்த ஜெனரேட்டர் ஏற்பாடு பண்ணாங்களோ, இன்னும் கூட நான் விளக்கமா சொல்றேன், இந்த ஜெனரேட்டர் ஆஃப் ஆகும்போது கூட ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆகும். இந்த ஜெனரேட்டர் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க கூடுதலா போட்ட லைட் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் ஆஃப் ஆயிருக்கு. எந்த இடங்களையும் வந்து அப்ப கூட வந்து இபி சப்ளை கட் ஆகல, ஸ்ட்ரீட் லைட்டும் ஆஃப் ஆகல. அது நீங்க ரொம்ப தெளிவா பாருங்க. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் தான் லைவ் பண்ணிருக்காங்க அந்த நேரங்கள்ல. அதுதான் நாங்க உங்ககிட்டையும் காட்டும். அப்ப அவங்க மக்கள் கூட்ட நெரிசல் அதிகமாகி அந்த இடங்கள்ல வந்து தாக்கு பிடிக்க முடியாம இன்னொரு இடங்கள் தேடி போகும்போது அந்த தடுப்பை உடைச்சு உள்ள போய் அதன் மூலியமா அது சப்ளை கட் பண்றாங்க. அதுக்கான நிகழ்வு அது அவங்களுடைய பொறுப்பு. அதுதான் அவங்க பார்த்திருக்காங்க. நீங்க இதுதான் நீங்களும் லைவ் பண்ணிருக்கீங்க. இதுல எந்த இடங்கள்ல வந்து யாராவது நீங்க பாருங்க, நீங்க பாத்தீங்களா? அந்த கட்சியோட தலைவர் மேல வந்து செருப்பு வீசினது, அதுவும் அவர் சொல்லியிருந்தாரு. இதுவரைக்கும் 5 இடங்கள்ல கூட்டம் நடந்திருக்கு. இது போன்ற நிகழ்வுகள்லாம் ஏற்படும். தம்பி அந்த வீடியோ கொஞ்சம், அதாவது நான் பார்த்தவரை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுடைய எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்த செய்திகளை பார்த்து என்னிடம் சொன்ன கருத்துக்கள் பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவங்க கீழே இருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒரு தம்பி தலையில கையை வச்சு கையை நீட்டி தனக்கான உதவிகளை கேட்கிறார். அது நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு தம்பி வந்து தண்ணி பாட்டில் உட்பட கீழே இருந்து கேட்கிறாங்க. அதை தொடர்ந்து பேச்சு போயிட்டு இருக்கு. தன்னுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அது போன்ற சம்பவங்கள் பேச்சினுடைய துவக்கத்திலேயே இருக்கு. அந்த சம்பவங்கள் நடந்து சில நொடி கொஞ்ச நேரங்கள்ல தான் தண்ணி பாட்டில் அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. கேட்டப்ப அவங்களுடைய கவனங்கள் போகல. அதன் பிறகு ஒருத்தர் போய் சொல்லி தான் தண்ணி பாட்டில் அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குறாங்க. அது நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல அந்த நீங்க அது லைவ்லயும் பாத்தீங்க, சில சேனல்ல அது லைவும் போட்டிருந்தீங்க. அது போடுங்க. முழுசா போடுங்க.